கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 70 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டிருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களா? ஒரு 3 முறை நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? காலை நேரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று இப்போது மாத்திரம் இல்லை, எப்போது சொல்லணுமா? அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? லாசருக்கு மரிச்சிட்டான். அந்த கல்லறையுடைய கல்லை புரட்டலான்னு சொல்லி போகும்போது மரியாள் சொல்றா, நாருன்னு சொல்றா. ஆனா நீ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லும்போது நாற்றங்களை கூட என் தேவன் வாசனைகளாய் மாற பண்ணுவா. அந்த லாசருடைய காரியத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சொல்ல வரேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொன்னா சாகர நிலைமையில இருந்தா கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்னு சொல்லு. உனக்கு வியாதி வந்தா கூட சொல்லு, கர்த்தருடைய நாமம் இதை நிமித்தம் மகிமைப்படட்டும்னு சொல்லு. வேலை கிடைக்கலனாலும் சொல்லு, குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் சொல்லு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று நீ சொல்லும் போது அந்த பிரச்சனைகள் மகிமையாய் மாறும், அந்த வியாதிகள் மகிமையாய் மாறும், அந்த உபத்திரவங்கள் மகிமையாய் மாறும். தேவ பிள்ளையே, இதை நீ மறந்து விடக்கூடாது. அன்னைக்கு இவன் செய்த பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, இவன் குருடனா பிறந்ததுன்னு சீஷர்கள் கேட்டதுக்கு கர்த்தர் சொன்னாரு, தேவனுடைய நாமம் இவனிலே மகிமைப்படும்படி இப்படி நடந்ததுன்னு. அப்ப நீ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும்போது குறைவுகள் கூட நிறைவாகுங்க. உங்க வாயில புலம்புகிறத விட்டுட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல பழகுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு செத்த புடலம் கூட எழுமுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் கூட சரியாகுங்க. அதனால உங்களை பார்த்து சொல்ல வரேன், எனக்கு என்ன வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பவுமே ஒரு 10-20 தடவைக்கு மேல சொல்லி இருப்பேன். அதனால உங்களை பார்த்து சொல்ல வரேன், எப்படி பிரதர் ஜோம் பண்றது, எப்படி பிரதர் துதிக்கிறதுன்னு என்ன பார்த்து கேட்கிறையா? ஓயாம சொல்லிக்கிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் வேலையில சொல்லு, உன் திருமண வாழ்க்கையில சொல்லு, உன்னுடைய படிப்புல சொல்லு, உன்னுடைய ஊழியத்துல சொல்லு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நடக்கும்போது குறைவுகள் மாறி நிறைவுகள் உண்டாகும். ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் உடைச்சி சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.